கூட வந்து சூர்யா நெருக்கி பழகுறதால மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா கிட்டேயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதால் ஆஃபீஸ்க்குள்ளேயும் போய் சேர்றாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஸ்வேதா வர வச்சு வந்து ஆஃபீஸ்லேயே வந்து சூர்யா வந்து அவங்க மேலே கை போடுறது, அவங்கக்கிட்ட பேசுறது, ரொம்ப நெருங்கி பழகுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு. அதை பார்த்து மகா மனசு கஷ்டப்படுறாங்க. கேபினுக்கு போயிட்டு அப்படியே வந்து பேசுகிற மாதிரி பவளா காட்டுறாங்க. அவங்க மேலே இங்கெல்லாம் கொட்டிடுறாங்க அங்கே இருக்க கலர்ஸ் எல்லாம். இவ்வளவும் பண்ணி கூட ஸ்வேதா வந்து அவர் வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற மகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க கேபினில் போயிட்டு தவிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து ஸ்வேதா வந்து யோசிக்கிறாங்க, மகா ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா சூர்யா, இல்லை நான் மகா கிட்டே போய் தெரிஞ்சுக்குவா அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போது மகா வந்து உனக்கு நல்ல ஒய்ஃபாக தானே இருக்கா, உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக தானே இருக்கா, ஒரு நல்ல பொண்ணாக தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு அவளை உனக்கு பிடிக்கல, அதுதான் எனக்கே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆன புதுசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன், மகா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து எனக்கு மகா தேவை கிடையாது அவ்வளோதான் அப்படின்னோடனே, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ ஒன்றே என்ன அவள் தப்பாக நினைக்கிறா, இதெல்லாம் எனக்கு தேவையா, நீயும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கோம், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற விஷயத்தை ஏன் அவகிட்ட சொல்லாமல் மறைக்கிறேன், நான் உண்மையை சொல்ல போகிறேன், இப்போவே போய் வந்து மகா கிட்ட எல்லா உண்மையும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க மகான்னு சொல்ல போகிறேன், அதை நீ சொல்லவே கூடாது. நான் ஏன் சொல்லக்கூடாது, நான் உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் புரியல, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, ஒரு பொண்ணாக இருந்து யோசிச்சா தான் தெரியும் அந்த வலி என்னன்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரனும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், அவனை மாதிரி நீயும் என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற, வேறு என்ன சொல்கிறது, அவன் என்ன அழ வச்சான் அதே மாதிரி நீ மகாவை அழ வைக்கிற, அப்போ 2 ஒன்று தானே, அந்த புத்தி தானே 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது, நான் ஒன்றும் அப்படி கிடையாது, நான் எல்லாம் யோசிச்சு தான் முடிவு இருக்கேன். என்ன யோசிச்சு முடிவு எடுத்திருக்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு உன் வாழ்க்கையில் வந்திருக்கா, அப்போது அவளை நீ வந்து நல்லா வாழ வைக்கணும், அவள் கூட சேர்ந்து வாழ்க்கை உனக்கு என்ன பிரச்சனை சூர்யா, ஏன் இப்படி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற, இங்கே பார் நான் முடிவு பண்ணது தான், எனக்கு மகா வேணாம், எப்படி அவளை வந்து என் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவளே வந்து நீ உனக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறா, இப்போ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கா, அவளை என் வாழ்க்கையிலேருந்து வெளியேற்ற எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, ஏன்னா அவள் நம்ம 2 பேரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கா, அதனால் கண்டிப்பாக என் வாழ்க்கையை விட்டு அவள் போயிடுவா, அப்புறம் என்ன அவளே போயிட்டாள்னா எனக்கும் நிம்மதி தானே, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சூர்யா, நீ பண்ணுறது ஒரு பெண்ணோட பாவத்துக்கு ஆளாகாத புரியுதா, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்கிற, அப்போ அதுதான் நல்லது அப்படின்னோடனே, இங்கே பார் ஸ்வேதா நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிற்க போறியா பெரிய ஸ்வேதா அப்படி சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. ஏன் சூர்யா இப்படி பண்ணுற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுற, உன் நல்லதுக்கு தான் நான் யோசிக்கிறேன், புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தெரியுறா, அவள் கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணு, அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, மனசை ரொம்ப நீ ரணப்படுத்தாது அந்த பொண்ணை, பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, சூர்யா கேட்க மாட்டேங்கிறா, நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து மகா வந்து மனசு தாங்காமல் வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மகாவை பார்த்துட்டு வேணும்னே வந்து ஸ்வேதாவை அப்படியே வந்து ஹக் பண்ணி, சரி நீ கிளம்பு டைம் ஆகிடுச்சுல, நீ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வண்டியில் உட்கார வச்சு அனுப்புகிறாரு காரில். இதெல்லாம் பார்க்குற மகாவுக்கு மனசே தாங்கலை, அவங்களால தாங்கிக்கவே முடியல, அப்படியே மனசு கஷ்டத்தோடு வராங்க. சூர்யா வந்து வேணும்னே வந்து மகாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே திகட்டுலாம் உள்ளே நுழையிறாரு. இதெல்லாம் பார்த்த மகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே விஜய் கால் பண்ணுறாரு மகாவுக்கு, என்னாச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் எப்படிலாம் பழகுறாங்க தெரியுமா, எப்படி உன் அண்ணன் இப்படி மாறிட்டார் தெரியுமா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அண்ணன் நான் இப்படிலாம் பண்ணுறாரு, அவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. அண்ணி நீங்கள் மனசு கஷ்டப்படாதீங்க, நீ எல்லாமே சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்கன்னொன்னே, இங்கே சரி பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு, அவருக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டிருக்கு, என்னை சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுனே தெரில விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இதோட முடியுது.